Hi guys, welcome to my channel YouTube Vinod. நான் உங்கள் வினோத். போன வீடியோல சொல்லியிருந்தேன் நம்ம தொடர்ந்து வந்து Facebook பத்தின வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம்ட்டு. இந்த வீடியோல கண்டென்ட் மானிடைசேஷன் அப்படின ஒரு ஆப்ஷன் Facebookல வந்திருக்கு. அந்த ஆப்ஷன் வந்து என்ன மாதிரியான டூல்லாம் அதுல இருக்கு. அந்த ஆப்ஷன் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத ஃபுல் டீடைலா வந்து பார்த்தறலாம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து Facebook பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத தொடர்ந்து அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோல கண்டென்ட் மானிடைசேஷன் அப்படின ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டென்ட் மானிடைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அண்ட் ரீலு, பர்ஃபார்மன்ஸ் போனஸு, அப்புறம் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸு, அடுத்தது சப்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அப்புறம் ஸ்டாரு. இது இந்த மாதிரியான ஒரு 5 வழியில் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போது எல்லாத்துக்கும் சேர்த்தா போல், அதாவது ஸ்ட்ரீம் ஆட்ஸு அண்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸு அண்ட் வந்து ஆட்ஸ் அண்ட் ரீல், இது எல்லாமே சேர்த்து கண்டென்ட் மானிடைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதில் 3த்துல வர வருமானத்தை அந்த ஒரு ஆப்ஷன்லேயே வந்து எல்லாத்தையும் சுருக்கி அடக்கிடுவாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து கண்டென்ட் மானிடைசேஷன். இது வந்து நல்லதா கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது ஃபேஸ்புக் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இருந்த வருமானத்துக்கும் இப்போதைக்கும் ரொம்ப வந்து லோவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குது. கண்டென்ட் மானிடைசேஷன் அப்படின்றது அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து 5000 ஃபாலோவர்ஸு அண்டு வந்து ஒரு 60,000 வாட்ச் டைமு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஒரு நாள் 2 நாள் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ வந்து அந்த மாதிரி ஆப்ஷனே வந்து தூக்கிட்டாங்க. தூக்குனது மட்டும் இல்லாமல் எப்போ வேணாலும், அதாவது வந்து நீங்கள் 1000 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலும் உனக்கு இன்வைட் வரும். அதாவது ஃபேஸ்புக்காக பார்த்து இன்வைட் ஒன்லி அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. நீங்கள் வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் வந்தாலும் இன்வைட் வரும். அதே மாதிரி நீங்கள் 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் இன்வைட் வராமலேயும் போகலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 5000 ஃபாலோவர்ஸ் இருந்து 60,000 நிமிஷம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம வந்து வரதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். அதை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ எந்த ஒரு அந்த இதுவே இல்லை, அவங்களா பார்த்து கொடுத்தா உண்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா. அதனால் இப்போ வந்து நிறைய கிரியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம அடி வாங்கும். ஏன்னா அவங்க எப்போ வருன்றது யாருக்குமே தெரியல. ஒரு கேட்டகரி இருந்தது, ஒரு லிமிட் இருந்தது, அதை நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். எப்படியாச்சும் இந்த 60 நாளில் நம்ம வந்து அந்த வாட்ச் டைமை ரீச் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வெறிக்கொண்டு வந்து வேலை செய்வோம். இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே. இப்போனா அவங்களா பார்த்து நீ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறியா, ஃபேஸ்புக் பேஜை வந்து கரெக்டாக ரன் பண்ணுறியா, ஒரிஜினல் கண்டென்ட் போடுறியா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எதனா ஸ்ட்ரைக் இருக்கா, இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து வராது. அதாவது கண்டென்ட் மானிடைசேஷன் ஆப்ஷன் வராது. இப்போது உதாரணத்துக்கு நான் ஒரு பேஜ் போடுறேன் பாருங்களேன். இங்கே பக்கத்தில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இது ஒரு பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா 9800 மேலே வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5000 ஃபாலோவர்ஸ் வந்தாலே நமக்கு வந்து கண்டென்ட் ஸ்ட்ரீம் ஆட்ஸ் ஓப்பன் ஆகிடும், ஆட்ஸ் அண்ட் ரீல் ஓப்பன் ஆகிடும், போனஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போது ஸ்ட்ரீம் ஆட்ஸ் அப்படின்னு வந்து ஓப்பன் செட்டப் அப்படின்னு காட்டுது. ஆனால் அது உள்ளே போனோம்னா நம்ம பழைய மாதிரி என்ன வருமோ அதுதான் வருது. இப்போ அந்த ஆட்ஸ் அண்ட் ரீலும் ஓப்பன் ஆகணும், பர்ஃபார்மன்ஸ் போனஸும் வந்து ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனால் மட்டும்தான் அந்த கண்டென்ட் மானிடைசேஷன் அப்படின்னு ஆப்ஷன் வந்து புதுசாக வரும். அது வந்த பிறகு தான் நம்ம வந்து அதை செட்டப்பை வந்து செட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டாங்க ஃபேஸ்புக்கில். அது ஒன்றா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஸ்க்கும் வரும். ஃபோட்டோஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $5 $6 மேலே ஒரே ஒரு ஃபோட்டோஸ், அதாவது நல்ல ரீச்சு, கமெண்ட்டு, லைக் நிறைய வந்ததுன்னா அந்த ஃபோட்டோஸுக்கு ஒரு $5 $6 அந்த மாதிரி கிட்ட வரும். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் நம்ம போடுறோம்ல, அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து போனஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஆக்ஷன் அந்த ரீல்ஸ் போடுறோம் இல்லையா தனியாக, அந்த ரீல்ஸுக்குமே வந்து போனஸ் வரும். இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் வந்து ஃபோட்டோ அண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு வந்து போட்டாங்க. ஸ்டோரிஸ் போட்டோம்னா நம்ம ஸ்டோரி போடுறோம்ல, அதுக்கும் வந்து காசு வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆப்ஷன் வந்ததே வேஸ்ட் தான். ஏன்னா வந்து ஸ்டோரிலாம் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் பார்த்துருவாங்க? நம்ம ஃபாலோவர்ஸ் ஒரு 5000 பேர்னா ஒரு 1000 பேர் பார்ப்பாங்களா? 1000 பேர் பார்த்தா எவ்வளோ வரும்? 0.0.0.1 அந்த மாதிரியான ரேஞ்சில் தான் வந்து ஸ்டோரிக்கெலாம் வந்து காசு கொடுப்பாங்க. மற்றபடி இந்த ஸ்ட்ரீம் ஆட்ஸும் இந்த ஆட்ஸ் அண்ட் ரீலும் தான் நல்லா வந்து ஒரு ஏர்னிங்காக இருந்தது. இப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த கண்டென்ட் மானிடைசேஷன் வந்ததால். அப்புறம் இந்த நிறைய வீடியோஸ் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துருக்கேன். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துட்டா
நம்ம வந்து கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா 2 நாளில் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுமா. ஏதாவது வந்து அவங்களே வந்து நமக்கு வந்து இன்வைட் பண்ணி வாங்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க. இன்ட்ரெஸ்டட் அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கிரியேட்டராக ஆகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பணம் சம்பாதிக்குது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை காட்டுறதுக்காக தான் அது. அதனாலலாம் வந்து நமக்கு வந்து ஃபேஸ்புக் பேஜை வந்து எனபிள் பண்ணிட மாட்டாங்க. நாம் வந்து அந்த பேஜில் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ரெகுலராக வீடியோ போடணும். அதே மாதிரி ரெகுலராக வீடியோ போடணும், காப்பிரைட் இல்லாமல் வீடியோ போடணும், கம்யூனிட்டி டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் வீடியோ போடணும், பேஜ் வந்து க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பேஜை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அதுவும் எப்போ இன்வைட் பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியாது. அவங்களா பார்த்து இன்வைட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஓகேவா? அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா யூடியூப்லலாம் வந்து அந்த டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த டேட்டு வந்தோடனே கரெக்டாக வந்து போயிடும். ஃபேஸ்புக்லேயும் அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுப்பாங்க, ஆனால் போகவே போகாது, அப்படியே தான் இருக்கும். அந்த பக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போகவே போகாது. இதுதான் ஃபேஸ்புக்கில் நிறைய ப்ராப்ளம் அப்படி இருக்குது. ஏன்னா நான் அனுபவிச்சு நிறைய பேர் வீடியோ போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபேஸ்புக் பேஜாக அவங்க க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் பணம் எப்படி சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளாம் அப்படி கிடையாது. நம்ம பேஜை வந்து பாருங்கள், நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் எப்படி வந்து வீடியோ போட்டுருக்கோம், அதில் எப்படி வந்து நான் வந்து பணம் அதாவது ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக வந்து பாருங்கள். இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஃபேஸ்புக் பேஜில் நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா போதும், எந்த இஷ்யூமே வராது. அந்த அந்த கண்டென்ட்டை வந்து நம்மளோட கண்டென்ட்டாக மாற்றிடணும். இப்போ வேறு ஒரு வீடியோ எடுத்து நம்ம பேசணும்ல, ரியாக்ஷன் வீடியோ, அந்த வீடியோல கமெண்ட் யாரும் நம்ம பேசுறது அந்த வீடியோல நம்ம வந்து கமெண்ட் பண்ணோம். அந்த மாதிரி அந்த வீடியோவை நம்மளோட வீடியோவா மாற்றி நம்ம வந்து போட்டுடணும். அதுதான். அப்போ வந்து அதில் நமக்கு உழைப்பு இருக்கு. இது வந்து ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பேஸில் தான் நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது. அதனால பண்ணலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரைக் வச்சுருவாங்க. யூடியூப்பில் வந்து அந்த மாதிரி ரொம்ப அது சின்ன ஒரு கிராஃபிக்ஸ்னால் கூட யூடியூப்பில் ரொம்ப பார்ப்பாங்க. அப்படி இருந்தும் சில பேர் வந்து வீடியோ போட்டுன்னு தான் இருக்காங்க. நானுமே ஒரு சேனலில் வந்து போட்டுன்னு தான் இருக்கேன். சப்போஸ் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா அதை நம்ம வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த 3 மாதத்துக்கு கொஞ்சம் உஷாராக இருந்து அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வீடியோ பண்ணணும். அந்த மாதிரி தான் யூடியூப்பில் இருக்கும். ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி ஒன்று ஆப்ஷன் இல்லை. இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து இந்த நாடகம் பற்றி போடுறதுக்கும் சினிமா, இது ரெண்டுத்தையும் போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி சேனல் வந்து தூக்கிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஸ்ட்ரைக் வச்சே முடிச்சிடுவாங்க நம்ம சேனலை. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஃபேஸ்புக்கில் கண்டென்ட் மானிட்டேஷனாக என்ன அப்படின்னு. இப்போ தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஃபேஸ்புக் பேஜை வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.